சொல்லு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவனுக்கு வந்து சீவ் ஸ்மித்துக்கும் லபுஷேனுக்கும் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணது இன்ட்ரெஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. போஸ்ட் பிரசன்டேஷன்ல சீவ் ஸ்மித் சொல்லியிருப்பான் என்னன்னா, எனக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணது பெருசா உடன்பாடு இல்ல அப்படின்றதுக்கு. எங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா குவாஜாக்கு இன்ஜூரி, ஆனால் ஓப்பனிங் ஆட முடியாது அந்த இன்ஜூரி வச்சுக்கிட்டு. சோ என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹெட் வந்து அந்த ஒரு தேனோஸ் சொல்லுவான் பாத்தீங்களா, தேனோஸ் ஐ வந்து ஒரு வில் போஸ்ட் டூ இட் கிரெடிட் மை நல்லா ஞாபகம் இருக்கும். செல்ஃப்னு காட்டுறது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்தானா, லைக் வந்து நான் பாத்துக்கிறேன், நான் முடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சரியான அடி பேஸ்பாலுக்கே ஃப்ரெண்ட்ஸ் அது. பேஸ்பால்னா என்னன்னு காமிச்சிட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நல்லா அப்படியே எப்படி சொல்றது, செம்மையா இருந்துச்சு இவனுங்க. ஆனா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மட்ல இது நீங்க பாத்துருந்தீங்கன்னா அப்படி இருந்திருக்காதுதான். நீங்க அதுக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா போய் பாருங்க. டெஸ்ட் கிரிக்கெட், பியூர் டெஸ்ட் கிரிக்கெட் பாக்கணும்னா. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட் பாத்துருக்கேன், ஜாலியா பாருங்க போயிட்டு. ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் ஆஷஸ்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒட்ட போறேன்னு இருந்தேன். ஸோ ஆப்வியஸா நடக்க போகுது, போய் தான் ஆகணும். ஸோ எண்ட்ல வந்துட்டு நல்ல ஒரு செய்தியா சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி ஆஷஸ் ஆரம்பிச்சிருச்சு. நாங்க நினைச்சோம் சூப்பரா போகும், ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படியே பயங்கரமா இதா இருக்கும். பயங்கரமா முடிஞ்சிருச்சு 2 நாள்ல. புசுக்குன்னு என்னடா முடிச்சிட்டீங்க, ஆஹ் இப்பதான் ஆரம்பிச்சீங்க டக்குன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி போச்சு ஆஷஸ் சீரிஸ்? அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதோட அதாவது ஃபர்ஸ்ட் இது. ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் இந்தியன் டீமுக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸ் அதிகமா இருந்தாலும், நம்மளுக்கு பாப்புலேஷன் அதிகமா இருந்தாலும், இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ், இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆஷஸ் இஸ் ஆஷஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க அந்த ஸ்டேடியம்ல ஒரு கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். அவனுக்கு எப்படி என்னதான் பாப்புலேஷன் கம்மியா இருந்தாலும். சொல்லு சொல்லு. ஃபுல் ஹவுஸ் பாக்குறப்போ இந்தியால அந்த ம் ஒரு ம் இப்ப கோலி விளாண்டோ, தோனி இந்த நீ ஞாபகம் 2017 தோனி வந்து ஜார்க்கண்டுக்கு ஆடி இருப்பான். அப்போ இந்த ஃபுல் ஃபுல்லா ஹவுஸ் வந்தானுங்க. வந்துருவானுங்க. ஃபுல் ஹவுஸ் வந்தாங்க. இப்போ இந்த கோலி ஆடினப்போ மேட்ச் டக் அவுட் ஆனா தெரியுமா கடைசியா அது டெல்லிக்கு. எல்லாமே இப்போ மட்டும்தான் ஃபுல் ஹவுஸே வரானுங்க. இவனுங்க தவிர. கிரிக்கெட் மேட்ச் இப்ப இங்கிலாந்து ம். vs 2021 சீரிஸ் ஞாபகம் இருக்கா? இங்கிலாந்து vs இந்தியா மேட்ச் நடக்கும். அக்ஷர் பட்டேல் பிங்க் பால் ம் டெஸ்ட். அதுல ம் வந்துட்டு ம் ம் சொல்ல போனா பெருசா கிரௌடே இல்ல. புது கிரவுண்ட் அப்போ அந்த இது ஸ்டேடியம் வந்துட்டு இதுல அகமதாபாத், அகமதாபாத் புதுசு. மோடி கிரவுண்ட். எல்லாமே புதுசு. ஆனா சுத்தமா வந்துட்டு ஒரு ஒரு அந்த ஃபுல் ஹவுஸே இல்ல. பெரிய ஸ்டேடியம் அது. அந்த ஒரு இதே இல்ல. இவனுங்க வந்துட்டு வைக்கிறானுங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வைக்கிற ஆஷஸ் சீரீஸ்ல எப்படிதான் அவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியல. ஆனா சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு பாலையும் ரசிக்கிறானுங்க. ஒவ்வொரு பாலுக்கும் எப்படி சொல்றது, பயங்கரமா என்ஜாய் பண்ணி அந்த ஒரு வீக்கெண்டே வந்துட்டு சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க அந்த ஆடியன்ஸ் எல்லாம். ஸோ வாழ்க்கையில வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கோ இல்ல இங்கிலாந்துக்கோ போற சான்ஸ் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸ் போய் சும்மா அவங்களுக்கு கிரிக்கெட்டே பார்க்கலனாலும் பரவாயில்ல, போய் சும்மா ஒரு சும்மா எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா போய் உட்காந்துட்டு வந்துரு. அந்த ஒரு நாள் உட்காந்துட்டாங்க, உங்க 5 நாள் ஆமா, கூட பார்க்க சொல்லல. அதாவது ஒரு நாள், ஒரு ஒரு நாள் நாள் அந்த போயிட்டு ஒரு ஜாலியா வீக் உட்காந்துட்டு வாங்க. டேவோ இல்ல சும்மா நார்மல் டேவோ போயிட்டு அந்த சான்ஸ் எல்லாம் கிடைச்சுன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் கைஸ். ஏன்னா அது உண்மையிலேயே அது கிடைக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அந்த மார்க்கிங்கா இருக்கட்டும், ஒருத்தர் பேஷ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஃபேன்ஸ்குள்ள இல்ல பிளேயர்ஸை மார்க் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து செமையா இருக்கு. அது ஒரு மாதிரி அப்படி சொல்லிட்டு ஆரம்பி. முதல் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க மேட்சை. ஸோ இந்த ஆஷஸ் சீரீஸ்ல வந்து என் சப்போர்ட் வந்து ஆஸ்திரேலியாக்கே. இந்த ஆஷஸ்ன்னு இல்லை, இது இனி தொடர்ந்து வரக்கூடிய எல்லா ஆஷஸ் சீரீஸ்லயுமே என் சப்போர்ட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு தான். உங்களுக்கு உங்களுக்கு நவீன்? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவன் ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்றதுக்காக நான் இங்கிலாந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஓகே, அதுவும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் உனக்கு எங்களுக்கும் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், பாக்குறதுக்கும் ஒரு வாட்டி சப்போர்ட் பண்ண. பட் இருந்தாலும் எனக்கே இந்த வாட்டி இங்கிலாந்து ரொம்ப சப்போர்ட் பண்றேன்னு தோணுச்சுன்னா, எனக்கு பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்டா அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாம நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா தான் இப்போதைக்கு இது இங்கிலாந்து அண்டர் டாக் கம்பேரிட்டிவ்லி. ரெண்டு டீம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அண்டர் டாக்னா அதுக்குன்னு 30 அப்படி சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா ஏன்னா அவன் ஹோம்ல ஆடுறான், அவன் கிட்ட இருக்க பவுலிங் செம பவுலிங். அது இல்லாம அவனுக்கு கம்பேரிட்டிவ்லி ஸ்டீவ் அண்டர் ஸ்மித் ஒரு டாக்னு சொல்றதை கேப்டன் விட இருக்கான். அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியாவுக்கு. அட்வான்டேஜ் சொல்லலாம். சோ எனக்கு அந்த டீம் சப்போர்ட் பண்றதை விட அதை விட ஒரு கம்மியா இருக்க டீம் சப்போர்ட் பண்றதுல ஒரு ஹை இருக்கும். சோ அதனால நான் அந்த வாட்டி இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணேன். முதல் மேட்ச் பயங்கரமான கம்பேக் பண்ணாங்க. நான் கூட ஐயோடா இதுல ஆல் அவுட் ஆயிட்டாங்க, 160 ஆல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி 130 ஆல் அவுட் எடுத்துட்டானுங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள முத மேட்ச் நாளுக்கு முடிஞ்சுச்சு. அப்புறம் அதாவது நம்ம பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேப்டன் நல்லா தான் பண்ற. அப்படி என்ன ஓப்பனிங் தான் ஒருத்தர் நேர்ந்து விட்ட விக்கெட்டா இருக்கான். அப்படி அவன் வந்து வரான், ஓவர்ல விட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் எடுத்துட்டு ஒரு ஏதாவது பண்ணலாம், ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறான். சரி வேற பேக்கப் கூப்பர் யாரும் பார்த்தா ஷோயப் பஷீருக்கு ஆடுவீங்கன்றானுங்க. இவங்க இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்து சர்க்காசமா பேசிட்டு இருக்கானுங்க. ஏய் அவனோட ஷோயப் பஷீர் நல்லா ஆடுவான்டா, போலிங்காவது போடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆடுவீங்கன்னு பேசிட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இவன் எனக்கு நான் என்னன்னா எனக்கு ப்ரூக்கும் ஸ்மித்துன்றது ஒரு பயங்கரமான கேம்பிளா இருக்கானுங்க. ஒண்ணு பட்டுடுச்சு அப்படின்னா டப்புனு 30 40 50 அடிச்சுட்டு போயிடுறானுங்க. இல்லன்னா இன்னைக்கு அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆன மாதிரி டப்புனு அவுட் ஆயிட்டு லூஸ் தராம அடிக்க போய் அவுட் ஆயிடுறாங்க. அது லூஸ் தரம் சொல்ல முடியாது. அது பட்டுடுச்சுன்னா அவனுங்க கேம், அது படலைன்னா அது அவுட், அப்படிதான் சொல்ல முடியும். அவனுங்க ஒரு மாதிரி டீமே கேம்பிள் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆறவனுங்க எல்லாருமே பட்டுடுச்சுன்னா இது ரெண்டுடா, இல்லன்னா இல்லடா. அவங்க அவங்க டீம்ல கன்ஃபார்ம் இவங்கிட்ட ரன் வரும் அப்படின்னா டக்கெட் ஒருத்தன், அதுக்கப்புறம் இவன் பைடன் கார்ஸ் ஒருத்தன். அவனுங்க ஆடுறதே பவுலர்ஸ் தான் ஆடுறானுங்க. இந்த இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா பைடன் கார்ஸ் ஒரு ரன் அடிச்சிருப்பான், அட்கின்ஸ் ஒரு ரன் அடிச்சிருப்பான். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், டீம் ஃபுல்லா ஆல்ரவுண்டர்ஸா எடுத்து வச்சிருக்கானுங்க. பாப்போம் அடுத்த கம்பேக் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மேட்ச் நான் வந்து இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அந்த மாதிரி நான் வந்து சிரிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு அகைன் கேப்டன்சி எடுத்திருக்காரு. எல்லாருக்கும் நான் வந்து என்ன நினைச்சேன்னா டக்குன்னு என் கண்ணு முன்னாடி வந்திருக்கும். எல்லாருக்குமே நோட்ஸ் ஓட்டுற மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி என் தலைவனோட சாண்ட் பேப்பர் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும். சின்ன வயசுல ஸ்டிக்கி பாக்கெட் ஒரு கை நோட்ஸ் விடுறானா பாடுறா, ஏய் பாக்கெட் ஒரு கை விடுறானா பாடுறா. சின்ன வயசுல நான் அதை ஸ்டிக்கி நோட்ஸ் நினைச்சேன். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சா அது நடந்து. ஆமா ஆமா. ஆமா 10 வருஷம் ஆயிடுச்சா. நான் அதை ஏதோ ஸ்டிக்கி நோட்ஸை வச்சு ரப் பண்ணா இது பால் கிளியுமா டாம்பர் ஆகுமா அப்படின்னு அது ஏதோ மஞ்சள் கலர் இருந்த உடனே ஸ்டிக்கி நோட் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் வந்துட்டு அதாவது ரீசெண்டா தான் தெரியும். அவன் அவன் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கான், வீட்டுல பிளாஸ்டிக் பேல தேய்ச்சிட்டு இருக்கான். தேய்ச்சிட்டு ஏய் இருப்பேன். இன்னைக்கு இருக்குடா ஸ்விங் அவன். இருக்கு. அந்த மாதிரிதான் ஏதாவது லூஸ்தனமா யோசிச்சுட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அது இது அந்த மாதிரி நிறைய இங்கிலாந்து ஃபேன்ஸும் வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித்தை கலாய்க்கிற மாதிரி டிஷர்ட்ஸ் போட்டு வந்த மாதிரி நான் ரீல்ஸ்ல பார்த்தேன், மேட்ச்ல பார்க்கல. ஏன்னா அது கிளாஸ் நல்லா இருக்கும்டா. அதாவது அப்படி இருந்தாதான் உனக்கு மேட்ச் பேண்டரே, அந்த பேண்டர் இருந்தாதான் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். வெறும் 2 பேர் மேட்ச் பாக்குறான்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ ஆமா. ஒருத்தன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்னொருத்தன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாதான் ஒரு அவங்க ஃபைட் வரும். சின்ன சின்ன பேண்டர்ஸ் இருக்கும். இவனுங்க விக்கெட் எடுக்கும்போது அவனுக்கு கத்துவானுங்க, அவனுக்கு 6 4 அடிக்கும்போது இவனுக்கு கத்துவானுங்க. அதுதான் மேட்ச் லிட்டரலி. அதான் நல்லா இருக்கும். காம்படிஷன் ஒன்று இருந்தாதான் நல்லா இருக்கும். கோலியவே ஃப்ரெண்ட்ஸ் ஜோக்கர் அதுக்கு கிளவுன்னு சொன்னவனுங்க தானடா என் கிரௌடுங்க. எப்படி மாசா அது பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தானுங்கன்னா ஸ்டார்க்கு வந்துட்டு இவன் பிரேபு தரான் சச்சினு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா ஏர்லியாவே வந்துட்டு ஜோ ரூட் அவுட் எடுத்தா காசுடா உனக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தானுங்க. ஏன்னா அந்த ரெக்கார்டை வந்துட்டு இது மட்டும் குடைச்சிட போறான் அப்படின்ற மாதிரி. காப்பாத்தி விடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக சொல்லியிருந்தானுங்க. ஸோ அப்படி வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஜோ ரூட் வந்துட்டு ஒரு ஒரு இதா எப்படி சொல்றது, ஒரு மெயின் பேட்ஸ்மேன் ஜோ ரூட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவனே வந்துட்டு இப்படி ஒரு ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சச்சின்லாம் காசு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். டார்க்குக்கு ஹேடனை நியூடா பாக்கணும்னு ஆசை. சரி கிடைச்சுதுரா வாய்ப்பு அப்படின்னு சொல்லி 2 பால்லும் சிங்கிள் டிஜிட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவன் 10 11 கூட போல, தூக்கு 8லே தூக்கு 7லே தூக்கு அப்படின்னு டக் சொல்லிட்டு அவுட் டக் அவுட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தூக்குறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் அதாவது அவன் ஜாலியா. பாக்குறான், லைவ் காமிக்கிறானுங்க. அவன் அவுட் ஆன உடனே நேடன் ஃபேஸ் ஆடி ஒரு மாதிரி அந்த வேதாள் அஜித் மாதிரி பண்றான். அப்படி கண்ணில் தொட்டுட்டு இப்படி பாக்குறான். ஏய் அடிச்சது எப்படியாவது அடிச்சிடுறா எங்க வர்றா தெரியாம வாய் விட்டுட்டேன் அப்படின்ட்டு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் அவன் வந்து 8 இன்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், 8 இன்னிங்ஸ் தான் இன்னும் இருக்கு. கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளே வந்துட்டு நீங்க இங்க ஒரு வீடியோ போடுறான், ட்ரிபியூட் வீடியோ, ட்ரிபியூட் டு ஹெய்டன் அப்படின்னு நாங்களே போடுவோம் இன்னும் ஒரு 4 மேட்சுக்கு அப்புறம். அப்புறம் பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஆளு பயங்கரமா எவ்வளவு. அதே மாதிரி நேதன் லியோன் ஜாலியா இருக்கல கரண் சர்மா மாதிரி டீமுக்குள்ள. ஒரு சும்மா விக்கெட் பேட்டிங் கூட மட்டும் பிடிச்சிட்டு. நேத்து டெபியூ ஆனவன் கூட 5 விக்கெட் எடுத்திருக்காட்டா இந்த சீரீஸ்ல இது வரைக்கும். ஒரு விக்கெட் கூட பேர் கூட எடுக்கலையாடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நைட் வாட்ச்மேனுக்கு நிக்க விட்டுருந்தானுங்க இன்னைக்கு. நல்ல வேலை தலை யோசிச்சிருப்பான். நைட் வாட்ச்மேன் எல்லாம் போஸ்ட் பண்றானுட்டு ஜெயிச்சிட்டானுங்க அதுக்குள்ள. அவ்வளவுதான்டா. லாக் இருக்குடா, லாக் இருக்கு லைட்டா. இறங்கி இறங்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கையில காப்பு கட்ட போட்ட சட்டை. விஜய்னா நீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்க டிவிகே சப்போர்ட் எல்லாம் கிடையாது. அதாவது நாங்க எந்த கட்சி சப்போர்ட்டர் அப்படின்னா, எதுக்குடா அப்ப இதெல்லாம் பேசுற? ஏய் ஏய் நம்ம நீயே சொல்லிடுறா. சீமான் அண்ணன். ஆமா சீமான் கட்சி நாங்க. கட்சி பேர் தெரியலடா அதான்டா. நாங்க 2 பேரும் என்ன கட்சி இது? இருடா, பிரகாசமா கட்சி பேர் ஏய் சொல்றேன். அதான் நான் பேர் நாம் தமிழர்ரா, நாம் தமிழர், கண்டுபிடிச்சோம். நாம் தமிழர்ரா மறந்துட்டேன்டா. நாங்க 2 பேரும் விஷால் அண்ணா கட்சி தான். அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிட்டா அப்படி, இன்னும் எதுவும் கலந்துக்காம இருக்கா அப்படி. நாங்க தான் கேண்டிடேட் போயிட்டு. அகாடமிக் கம்பேக் வேலை ஆகலன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கட்சியில சேர்ந்து ஏதாவது போஸ்டிங் ஆகிட வேண்டியதுதான். அது இனிமே நடக்காது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ சரி சரி ப்ரெடிக்ஷன்ரா, க்ளோஸ் ப்ரெடிக்ஷன் கொடுத்துறா. சொல்லல. சீரிஸ் என்ன என்ன சொல்லுங்க உங்க ஏய் ப்ரெடிக்ஷன். அதான் அதான் அதே மாதிரி ஜெயிப்போம்னு சொல்லிட்டோம்ல, அப்படியே பாத்துக்கலாம் அதுவே இல்ல இல்ல போதும். ஃபுல் ப்ரெடிக்ஷன் போட்டுடலாம். இதுலயே சொல்லுங்க சும்மா உங்களோட சீரிஸ் யாருக்கு யாருக்கு போகும், முதல்ல யாரு சீரிஸ் ஜெயிப்பா?
எனக்கு என்னமோ மோஸ்ட்லி டிரா வர வாய்ப்பே இல்ல. மழை பெஞ்சு டிரா வந்தாதான் ஒரே ஆப்ஷன் தவிர. மழைக்கு வாய்ப்பே ஏன்னா இல்லைங்க பிச்சு சம்மர்ல. பிச்சு இல்லடா. இன்னைக்கே ஸ்டார்டிங்ல மழை பெஞ்சுடா. கொஞ்சம் கிளைமேட் இதுவா லேட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு. இப்போ இந்த பிக்சர்ஸ்ல ஓகே மேபி அடிலைடு இல்ல அது பேர் என்ன, ஆம், இதுடா பிரிஸ்பேனா, கேபாவா? கேபாவா, வேபாலயா இல்ல வேற என்னதுடா, அங்க மழை பெஞ்சாதான் வாய்ப்பு இருக்குன்னு நானுங்க தெரியல. அவ்வளவுதான் அவனுக்கு வச்சிருக்க. இதே கம்மியாண்டா. சிட்னி, கேபா, பெர்த், பிரிஸ்பேனு, சிட்னி, இன்னொன்னு என்னது, அடிலேடு. அவ்வளவுதான் 5 தடவை வச்சிருக்கானுங்க இந்த மெல்பர்ன். வென்யூவே. மெல்பர்ன் 6. ஃப்ரெண்ட்ஸ் அவன் டீம் விட்டு கொடுக்க மாட்டான். மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் நாங்க. கேபி கேபி இருந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அதனால வேற எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு காலத்துல எப்பேற்பட்ட ஸ்டார்ஸ்னா ஷேன்வானு, என் தலைவன் கேபி கருப்பு, அதுக்கப்புறம் மேக்சினா, ஸ்டாய்னிஸ், இவனுங்க ஜாம்பா, இது வேற எல்லாருமே அப்படியே ஷேன்வான் ஜாம்பா அப்படியே எல்லாரும் வருவானுங்க இந்த டீம்ல. அப்படி இருந்த ஒரு டீமு இப்போ தத்தளிச்சுட்டு போகணும் இல்ல, தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு வருஷம் வருஷம். இப்ப இல்ல, எப்பவுமே தத்தரிச்சுதான் இருக்கானு. தத்தளிச்சுட்டு தான் இருக்கானுங்க. இவனுங்க கூட ஒரு கப் அடிச்சிட்டானுங்க, திண்டுக்கல் டிராகன்ஸ் கூட. இவனுங்க கண்ணுல கப்பை மட்டும் நான் சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு டீம் கப் அடிக்காம இருக்கு இன்னும் அப்படின்னா ரெண்டே டீம், தமிழ் தலைவாஸ், மெல்பர்ன் ஸ்டார்ஸ். வேற எந்த லீக் நான் பாக்குறது அதாவது இல்ல அந்த. இல்ல இல்ல, நீ நீ திண்டுக்கல் சொல்லக்கூடாது. அது இந்தியன் உமன்ஸே கப் அடிச்சிட்டானுங்க அப்படி சொல்லணும். ஆமா புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் உமன்ஸே கப் அடிச்சிட்டானுங்க. அதுக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் நடக்காது இதுக்கப்புறமும். ஆனா இன்னமும் வந்துட்டு நான் உமன்ஸை தப்பா சொல்லல, அந்த டீமை தான் தப்பா சொல்றேன். ஏன்னா எவ்வளவோ ஃபைனல்ஸ் நானும் சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டேன் அவனுங்க. ஒவ்வொரு தடவையும் ஃபைனல் வரைக்கும் போயிருவானுங்க, போயிட்டு அங்க போய் தோத்துருவாங்க. ஒலிம்பிக்ஸ்ல கூட ஃபைனல்ல கடைசியில தோத்துட்டானுங்க. நோபால் எல்லாம் போட்டு. ஆமா, ஒலிம்பிக்ஸ்ல கூட ஃபைனல்ல போய் தோத்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் தான் வாங்கிட்டு வந்தானுங்க. சரி ஜெயிச்சிட்டாங்க, இனியோ சில்வர் வாங்கினாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்கிறது இல்ல. ஆனா அவனுங்களே வாங்கிட்டாங்க. ஆனா இன்னும் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட்டை மாத்தாதீங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் தமிழ் தலைவாஸ் ஏதாவது பண்ணி ஜெயிக்க பாருங்க. நம்ம அப்புறம் எப்பவுமே பட்னா பிளேயர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்ட அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வாட்டி கூட பாத்தீங்களா எங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்தோ எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு ஹோம்ல மேல வந்தோம். அதாவது அந்த லீக் நான் பார்ப்பேன். நான் பாக்குற லீக்ல என் ஹோம் டீம் இல்லாத ஒரே லீக் எதுனா அது அந்த அந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிபிஎல். பிபிஎல் தான். மத்தபடி எல்லாத்தையுமே நான் இருக்கிற ஊரை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு பட்னாக்கு என்ன என்ன பார்க்க கொஞ்சம் ஹர்திக் பாண்டியா மாதிரி தான் இருப்பான். ஆனா அதுக்குன்னு அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்குன்னு அவனுக்கும் பட்னாக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அதனால சொந்த ஊரை சப்போர்ட் பண்ணுங்க. கேட்டா பிரான்சைஸ் கிரிக்கெட் சீமான் மாதிரி பேசக்கூடாது. அதுக்குன்னு சொந்த ஊர்ல ஏன் தமிழ்நாடு பிளேஸ் எடுக்கலான்னு, பிரான்சைஸாவே இருந்தாலும் உன் ஊர் அது. அதனால உன் அதாவது ஊரை சப்போர்ட் எவனாவது பண்ணிக்கணும். போயிட்டு கட்சி மீட்டிங்ல போயிட்டு நான் ஜெயிச்சேன் அப்படின்னா சிஎஸ்கேல பிளேஸ் அட வாக்குறுதி கொடுப்பானா? ஏய் யாராவது இப்படி ஏய் தமிழ் டிஎன்சி அதுல இல்லன்னா நீ ஒரு ஒரு அர்த்தத்துல கேட்கலாம்டா. உண்மையிலே எப்படிடா படிச்சுட்டு தான் வருவாங்களா இல்ல, எனக்கு புரியல அதுவே வந்துட்டு. சீமான் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு பாலிடிக்ஸ் இருந்தீங்கன்னா வேணா. பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் வேணாம் மன்னிச்சுக்கோங்க. நாங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கிறோம் போட்டு. இப்போதைக்கு வேணாம். ஏய் ஃபேமஸ் ஆனது அடிக்கிறோம். அவனா அப்படிதானே பேசுவோம். பேசுறா ஃப்ரெண்ட்ஸ், இதை முன்னாடி வச்சிடாதீங்க வீடியோக்கு முன்னாடி. அப்புறம் இல்லடா, சப்ஸ்கிரைப் பண்ண இப்ப மாட்டாங்க. இப்ப பேசுனது எல்லாமே கடைசியில நம்ம போஸ்ட் கிரெடிட் தான் வைப்போம் போஸ்ட் மோஸ்ட்லி. கிரெடிட்ஸ். இதெல்லாம் கடைசியில எவனா எனக்கு கடைசி வரைக்கும் ஒன்னும் பார்க்க மாட்டான். இது பார்த்தா முடிஞ்சா இதை பாத்துக்க பார்த்து அவ்வளவுதான். முடிஞ்சா அடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அவ்வளவுதான் பார்த்தாதீங்க போஸ்ட். நினைச்சுக்க.